breakfast in Ambur, or if we try to cross wherever it is 8 o'clock, we'll have breakfast there. I know most of you are including me also. We'll have a coffee tea break somewhere after. கேப்டன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ ரைடை பற்றி எல்லா ப்ரீஃபும் கொடுத்த பின்னாடி நாங்கள் பைக் லைனப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைனப் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு ரைடர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சென்னை அவுட்டர்லேருந்து வெளிலேருந்து ஹைவே பிடிச்சிட்டோம். ஹைவே பிடிச்சிட்டோன்னையும் பறக்கிறது தான் வேறு வேலையே இல்லை. இப்போ இந்த ரைட் பிளானில் பார்த்தீங்கன்னா கேப்டன் என்ன சொன்னார்னா, ஆவரேஜ் ஸ்பீடு 100 மெயின்டைன் பண்ணி சொன்னார். ஆனால் ஒன்ஸ் ஹைவேஸை தொட்டோனையுமே நாங்கள் யாருமே அதை ஃபாலோ பண்ணல. எல்லாருமே 120 ஸ்பீடில் தான் மூவ் ஆன் ஆனோம். ஸோ காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிய நீர்த்தி கடையில் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஏலகிரி ரீச் ஆகிறது தான் பிளானு. இந்த லெஜண்ட் 411 ஹிமாலயன் முன்னாடி போகுது. அந்த ஹிமாலயன் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 120-125 ஸ்பீடில் நார்மலாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதை நான் பிடிக்கணும்னா 125 தாண்டினா தான் நான் என்னால் டச்சே பண்ண முடியாது. ஸோ அதுலேயும் அந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சரு. அப்படி போகும்போது அப்படியே காதில் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி அந்த சவுண்ட்ஸ் இருக்குது. ஏலகிரியோட பேஸ் ரீச் பண்ணியாச்சு. இங்கே எல்லா ரைடருக்கும் வெயிட் பண்ணிட்டு எல்லாருமே இங்கே ஜாயின் பண்ண பின்னாடி ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான், ஹில்ஸ் ரைட்.
போலீஸு இன்னொருத்தர் கீழே வந்துட்டாரு. You can take it or I will take. Can I? Can I? You, I'll take it, okay. Okay. Okay, got it. வண்டியில் சைடில் பட்டிருக்கு. இல்லை ஃபாஸ்ட்டாக கூட டர்ன் பண்ணலாம், அவங்க ஸ்லோவாக தான் டர்ன் சும்மா வீடியோ எடுங்க காமிக்கலாம். தண்ணிங்களை வந்து பின்னாடி வந்து இடிக்கிறீங்கன்னா தப்பு யாரு எந்த தப்பு தப்பு அண்ணா பெண்டில் தெரியாமல் எடுத்துருச்சு. எப்படி வெளியே வந்தாங்க ஒழுங்கா ஓட்டணும், ஒழுங்கா செய்யணும், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. சரிண்ணா தெரியாமல் வந்துச்சுண்ணா. இது இடிச்சுக்கிறியா தெரியலீங்களா வண்டியில்? சரி ஓகே சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? நாங்கள் எதுவும் பண்ணுவோம், நான் வரேன். நம்பரை நோட் பண்ணி அங்கே எடுத்து இல்லை பெண்டில் வரும்போது அந்த இதில் லைட்டாக எடுத்துங்க. இல்லை நான் காரில் லைட்டாக எடுத்துட்டேன். சேஃபா போனோம், வெளியே வந்தாங்க. நம்மளும் சேஃபா இருக்கணும், மற்றவங்களும் சேஃபா தாங்க வந்துட்டு இருக்கு. தவறுதல் இயல்பு. சேஃபா வர வரை எப்படி வண்டி மேலே சொல்லுங்க. அண்ணா தெரியாமல் நடந்துச்சுண்ணா. சொல்றேன் நானு. ஒரே வாட்டி போறோம், தெரியாம நடந்துச்சு. தெரியாமல் நடந்துச்சுண்ணா, பார்த்தேன். தெரியாம நடக்குது வேறங்க, பொறுமையா போனோம். கரெக்ட் தானே, நான் பார்த்து போகிறேன், நான் பொறுமையாக. நீங்க எப்படி வண்டி இப்போ வந்து நிற்குது சைடில் வந்து இடிக்குதா, கரெக்டாக சொல்லுங்க. சரி அதான் தெரியாமல் வந்துருச்சு ஒரு பாருங்க, எல்லாருமே கர்வ்ல ஸ்லோ பண்ணி வர மாதிரி தான் நானும் ஸ்லோ பண்ணுவேன். வண்டி வந்து இப்போ பட்டு ஒரு வாரம் கூட ஆகும் வண்டி. இதுவுமே புது அவர் தான், அவர் மேலே என்ன நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி நிறுத்திட்டாரு பாருங்க. அவர் நிறுத்திட்டாரு, அப்புறம் இவர் என்ன பண்ண முடியும்? ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வந்துட்டு இருக்கோம். யாருமே ஃபாஸ்டா வண்டி ஓட்டி அப்படின்னா நீங்க பைக் சந்தில கொண்டுல போகலாம். கார் வந்து ஸ்லோ பண்ணி மேல ஏதாவது பண்ணலாம் மேம், பட் நிறுத்த கூடாது. மேல வண்டில தான் லிசன் பண்ணி பொறுமையா தான் ஏறுவாங்க. ஏறும்போது சரியா அவங்க எதிரில வர வண்டி லிசன் பண்ணுவாங்கல்ல, ஸ்பீட்ல போயிட்டு அதே ரொம்பலாம் பேசாதீங்க, ரொம்பலாம் பேசாதீங்க. ரொம்பலாம் பேச தெரியாமல் வந்துச்சு, அவ்வளோதான். வேணுனே என்ன பண்ணுவாங்க, தவறுகளை பொறுப்பா வரணுங்க. நான் பார்த்து வரேண்ணா. ஒரே குரூப் பொறுப்பா நான் ஏற்றுக்க மாட்டேன்.